அம்மா என்று ஒவ்வொரு உயிரும் கூப்பிடாத நேரமும் இல்லை, காலமும் இல்லை. அம்மா எனும் சப்தமே ஒரு அற்புதம். அம்மா என்று அழைக்கும் பொழுது அகில உலகமும் சிறிது ஆடுகிறது. அம்மா என்று அழைக்கும் பொழுது மூலாதாரமும் சுழிமுனையும் சக்தி பெற்று ஓர் உடம்பை உலகினில் எங்கெங்கோ இழுத்துச் செல்கிறது. அம்மா உயிருடன் இருக்கும் வரை அம்மா என்ற தத்துவத்தை அறியாத மனிதர்களும் அம்மா மறைந்த பின் அழுகாமல் இருப்பதில்லை, அது நினைக்காமலும் இருப்பதில்லை. தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும் என்பார்கள். அதுபோல் அம்மாவின் சதையான நாம் அம்மா மறையும் பொழுது நமது சதையும் இணைந்து ஆடுகிறது. ஏன் இவ்வுலகில் 84 லட்சம் பேதமுள்ள உயிரினங்கள் தோன்றுகின்றன. ஒவ்வொரு உயிர்களும் எங்கிருந்து தோன்றுகிறது? தந்தை என்ற கருவூலத்திலிருந்து தான் தோன்றுகிறது. எப்படியெனில் அது ஒரு ஜீவனாக தோன்றி அந்த ஜீவன் தாய் என்ற பிரபஞ்சத்தில் உயிர் பெற்று பிரம்மத்தில் உள்ள சக்தியுடன் இணைந்து தான் ஒரு தனி உருவாக, வித்தாக, விந்துவாக, ஓர் தனி உயிரியாக உருவாகிறது. இவ்வாறு உருவாகும் தனி உயிரி சூரியலோகத்தில் உட்கலந்து பூமிக்கு வருகிறது. பூமியில் தங்குவதற்கு ஒரு இடம் தேடுகிறது. அந்த இடமே தந்தை என்ற அப்பாவும் தாய் என்ற அம்மாவுமாக உள்ளனர். தான் உருவாகும் பொழுது தந்தையின் மூலமாக விந்தாக வெளிவந்து தாயின் கருவறையில் ஓர் இடம் பெற்று பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பஞ்சபூத சக்திகளையும் உள்ளெடுத்து தான் ஒரு உடலோடு கூடிய புதிய உருவாக வெளிவருகிறது. அப்படி பார்க்கும் பொழுது முதலில் தோன்றிய ஜீவனுக்கு ஆதிலோகத்தில் பிரம்மலோகம் தாயாகவும், சூரியலோகத்தில் பூமி ஒரு தாயாகவும், தான் வாழும் இந்த பூமியில் தாயின் கருவறையே தனக்கு தாயாகவும் தனி உலகமாகவும் மாறுகிறது. அந்த ஜீவன் தாயின் கருவறையிலிருந்து வெளிவர்றப்போ தாயோட உணர்வுகளையும் தந்தையோட உணர்வுகளையும் தனக்குள்ள உட்பதிந்து புதிய ஜென்மமாக தோன்றி வளர்கிறது. அவ்வாறு வளரும் பொழுது தாய் என்பவள் நமக்கு உடல் கொடுத்தவளாகவும், பூமி பஞ்சபூத சக்திகளை கொடுத்தவையாகவும், பிரபஞ்சம் அனைத்தையும் கொடுத்த தாயாகவும் உள்ளனர். ஒரு நாள் நமக்கு உடல் கொடுத்த தாய் நம்மை விட்டு மறையும் பொழுது நமக்கு தாயின் மூலம் கிடைத்த அந்த காந்த சக்தி நம்மையும் விட்டு செல்கிறது. இதனால் நமது உடல் தாய் மறையும் பொழுது தன்னை அறியாமல் அதிரவும் அழுகையால் சக்தி என்ற சப்தங்களை வெளியேற்றவும் செய்கிறது. தாய் நம்முடன் இருக்கும் வரை நமக்கு இரு உடல், ஒரு உடல் சூட்சுமமாக தாயின் இடத்திலும் மறு உடல் பிரபஞ்சத்திலும் நமது எண்ண அலைகளை சுமந்து கொண்டு உள்ளது. தாய் மறையும் பொழுது அந்த இன்னொரு உடலும் மறைகிறது. நம் உள்ள அந்த ஈர்ப்பு சக்தியான தாயின் அன்பு மறைகிறது. இதனால் நிறைய பேர் தாய் தந்தை மறந்த பின்பு அவர்களுடைய போட்டோக்களை வைத்து வழிபடுகின்றனர். எவ்வளவுதான் தாயின் அன்பும் பரிவும் நம்மை விட்டு போனாலும் நம்முடன் தாயாக மனைவியோ நமது குழந்தையோ நம்மை காக்கின்றனர். அது மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சமே நமக்கு முழு தாயாக மாறுகிறது. மறைந்த தாய் தனது உணர்வுகளையும் தனது ஆறாக்களையும் தனது குழந்தையின் மேல் செலுத்தி செல்வதால் தாயின் மறைவுக்கு பின் வளர்ந்த பெரிய மனிதர்கள் நிறைய பேர் உள்ளனர். தாய் 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 தாய்தான். தாயின் அன்புக்கும் தாயின் பதிவுக்கும் தாயின் கொடுக்கும் தன்மைக்கும் யாரும் ஈடுகட்ட முடியாது. அந்த தாய்க்கு நாம் நன்றி கூற வேண்டுமென்றால் நம்மை சுற்றி
இங்கே தாயாக உள்ள இந்த பூமி, இந்த சூரியன், இந்த பிரபஞ்சம் எல்லாவற்றையும் நேசியுங்கள். தாயின் திருவுருவம் அதில் தெரியும். நானும் இந்த பிரபஞ்சம் என்னும் தாயை நேசிக்கிறேன். நீங்களும் நேசியுங்கள். இதுவே என் தாய்க்கு நான் செலுத்தும் நன்றி. நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.